அண்மை செய்தி. பிஜிபி தீம் பார்க்கில் பாலியல் தொல்லை அளித்ததாக புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாயளித்த புகாரின் அடிப்படையில் திருவான்மியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தலைமறைவாக உள்ள சுரேந்தரை தேடி வரும் காவல்துறையினர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட இருக்கிறார். விஜிபியில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தாய் புகார் அளித்த நிலையில் விஜிபி தீம் பார்க் ஊழியர் சுரேந்தர் மீது போக்சோ வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாயளித்த புகாரின் அடிப்படையில் திருவான்மியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தலைமறைவாக உள்ள சுரேந்தரை தேடி வருகின்றனர் காவல்துறையினர். விஜிபியில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தாய் புகார் அளித்திருக்கிறார். விஜிபி தீம் பார்க் ஊழியர் சுரேந்தர் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். சென்னையை சேர்ந்த தாய் ஒருவர் அவர்களுடைய 2 மகள்களுடன் கடந்த 19ஆம் தேதி என்று சென்னை ஈஞ்சவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விஜிபி தீம் பார்க்கிற்கு சென்றிருக்கிறார். தண்ணீர் சறுக்கு விளையாட்டின் போது அமர வைக்கும் போது தன்னுடைய மூத்த மகளுக்கு அங்குள்ள ஊழியர் சுரேந்தர் என்பவர் பாலியல் தொல்லை அளித்ததாகவும், அதன் பிறகு இளைய மகளுக்கு சறுக்கு விளையாட்டின் போது அமர்ந்த போது அவருக்கும் பாலியல் தொல்லை அளித்ததாக நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த புகார் சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்தியதுல அந்த தாயுடைய 2 மகள்களுக்கும் பாலியல் தொல்லை அளித்த விஜிபி தீம் பார்க்கக்கூடிய சுரேந்தர் என்பவரை அந்த விஜிபி நிர்வாகத்தினர் புகார் அளித்த போதும் அவர்கள் விசாரணை செய்யவில்லை எனவும் தாய் புகார்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து புகாரின் பேரில் தான் நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் விஜிபி தீம் பார்க் ஊழியர் சுரேந்தர் மீது வழக்கு பதிவு செய்து போக்சோ வழக்கின் பிரிவில் கைது செய்து தற்போது அந்த ஊழியர் அங்கிருந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விஜிபி தீம் பார்க் ஊழியரான சுரேந்தர் என்பவரை வழக்கு பதிவு செய்து நேற்று கைது செய்த நிலையில அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.